Good morning, students. Give short answer. First question, define national income. National income is a measure of the total value of goods and services produced by an economy over a period of time, normally a year. நாட்டு வருமானம் வரையறு. நாட்டு வருமானம் என்பது ஒரு நாட்டில் ஓர் ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பாகும். Second question, what is meant by gross domestic product? மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பொருள் என்ன? Gross domestic product (GDP) is the total value of output of goods and services produced by the factors of production within the geographical boundaries of the country. ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும். Write the importance of gross domestic product. ஜிடிபியின் முக்கியத்துவத்தை எழுதுக. ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் growth பொருளாதார வளர்ச்சி பற்றிய ஆய்வு பற்றி அறிந்து கொள்ள பயன்படுகின்றது. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன் பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தின் சிக்கல்கள் பற்றி அறிய உதவுகின்றது. கம்பேரிசன் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு உலகின் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பீடு செய்வதற்கு பயன்படுகின்றது. எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர் வாங்கும் திறனை மதிப்பீடு செய்வதற்கு உதவுகின்றது. ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டார் பொதுத்துறை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள பயன்படுகின்றது. கைடு டு எக்கனாமிக் பிளானிங் பொருளாதார திட்டமிட வழிகாட்டியாகவும் பயன்படுகின்றது. ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் பர் கேபிட்டா இன்கம்? தனிநபர் வருமானம் என்றால் என்ன? இட் இஸ் அப்டைன்டு பை டிவைடிங் த நேஷனல் இன்கம் பை த பாப்புலேஷன் ஆஃப் எ கண்ட்ரி. நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் தலா வருமானம் பெறப்படுகின்றது. Per capita income is equal to national income divided by population. Fifth question, define the value added approach with example. மதிப்பு கூட்டு முறையை எடுத்துக்காட்டுகளுடன் கூறு. The sum of the value added by all the intermediate goods used in production gives us the total value of the final goods produced in the economy. உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து இடைநிலை பண்டங்களின் மதிப்பை சேர்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டங்களின் மொத்த மதிப்பு கிடைக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், டீ பவுடர், மில்க் அண்ட் சுகர் ஆர் இன்டர்மீடியட் கூட்ஸ். எ கப் ஆஃப் டீ இஸ் அ ஃபைனல் குட். ரைட் த நேம் ஆஃப் எக்கனாமிக் பாலிசிஸ் இன் இந்தியா. இந்தியாவின் பொருளாதார கொள்கைகளின் பெயர்களை எழுதுக. First one, agricultural policy. Second one, land reform policy. Third one, green revolution. Fourth one, irrigation policy. Fifth one, industrial policy. Sixth one, small scale industrial policy. Seventh one, industrial labor policy. Eighth one, new economic policy. Ninth one, liberalization. 10th one, privatization. And 11th one, globalization. 1. வேளாண் கொள்கை. 2. நில சீர்திருத்த கொள்கை. 3. பசுமை புரட்சி. 4. பாசனக் கொள்கை. 5. தொழில்துறை கொள்கை. 6. சிறு தொழிற்கொள்கை. 7. தொழில்துறை தொழிலாளர் கொள்கை. 8. புதிய பொருளாதார கொள்கை. 9. தாராளமயமாக்கல். 10. தனியார் மயமாக்கல். 11. உலகமயமாக்கல். ரைட் ஷார்ட் நோட் ஆன் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் GNH மொத்த தேசிய மகிழ்ச்சி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI மனித மேம்பாட்டு குறியீடு. கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். GNPயை விட GNH மிக முக்கியம். த 4 pillars ஆஃப் GNH ஆர் GNHஇன் 4 தூண்கள். ஃபர்ஸ்ட் ஒன், சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி. செகண்ட் ஒன், என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. தேர்ட் ஒன், ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் கல்ச்சர் கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும். அண்ட் ஃபோர்த் ஒன், குட் கவர்னன்ஸ் நல்ல ஆட்சித்திறன். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித மேம்பாட்டு குறியீடு. Between 1990 and 2017, India's HDI value increased from 0.427 to 0.640, an increase of nearly 50% and an indicator of the country's remarkable achievement in lifting millions of people out of poverty. மனித மேம்பாட்டு குறியீடு HDI
1990 முதல் 2017 இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் HDIயின் மதிப்பு 0.427 0.640 உயர்ந்தது. இது கிட்டத்தட்ட 50% அதிகரித்து மில்லியன் மக்களின் வறுமையை போக்கி நாட்டின் குறிப்பிடத்தக்க குறியீடாக உள்ளது. தேங்க்யூ சில்ட்ரன். See you in next module.